வணக்கம் நண்பர்களே. வானம் இல்லாத வெளிகள் அப்படின்னா என்னென்னா, ஒரு மிகப்பெரிய எந்த விதமான ஒரு செட்டப்பும் இல்லாமல் ஒரு சிம்பிளான முறையில் கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கவங்க தான். ரொம்ப பெரிய செட்டப் எதுவும் இல்லை, ஆனால் அவங்க கொடுக்குற டேஸ்ட்டு கிட்டத்தட்ட நம்ம எல்லா நார்மலாக பெரிய பெரிய ஹோட்டலில் கொடுக்கக்கூடிய ஒரு டேஸ்ட்டு தான் கொடுக்குறாங்க. நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தவறாமல் இந்த வானம் இல்லாத வெளிக்கு போயிடுவேன். இது ஒரு ரோட்டுக்கடை, நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கடுமையான ஒரு பஜார், ஆள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய ஒரு கடை தான் இது. இங்கே நிறைய ஆட்டோ, ரிக்ஷா, அப்புறம் மயூரின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரிக் வாகனங்கள் எல்லாம் வரக்கூடிய இடம்தான். ஒரு காமன் பிளேஸு. இதில் தான் இவர் நமக்கு பூரி சப்ஜியும், அப்புறம் இன்னும் சொல்லக்கூடிய இந்த உருளைக்கிழங்குலாம் உள்ளே வச்சு பண்ணக்கூடிய ஸ்டஃப் பண்ணக்கூடிய ஒரு வகையான பூரின்னு சொல்லுவாங்க. அதுவும் கூட போட்டு கொடுக்குறாரு. ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ இது ஒரு 5 பூரி 25 ரூபா தான். ரொம்ப விலை கம்மியான முறையில் அழகாக சுட்டு கொடுக்குறாங்க. ஸோ இன்னொன்று பெருசாக ஒரு பூரி எப்படி போடுறாங்கன்னா, அதுக்குள்ளே உருளைக்கிழங்கு வச்சு அதுக்கு பேர் கச்சோரின்னு பேர். கச்சோரி. ஸோ பூரி தனியாக, அந்த குட்டி குட்டியாக இருக்கிறது பூரி, பெருசாக இருக்கிறது கச்சோரி. கச்சோரிக்குள்ளே உருளைக்கிழங்கு ஸ்டஃப்பு உள்ளே வச்சு அதை அப்படி பூரி மாதிரி போட்டு எடுக்கிறாங்க. இது ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு சின்ன கடையாக இருந்தாலும் அவங்க கொடுக்கக்கூடிய சப்ஜி எல்லாமே வயிற்றுக்கு கேடு இல்லாமல் நல்லா அருமையாக கொடுக்குறாங்க. ஸோ அவர் நான் இந்த மாதிரி வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்போது அந்த பக்கத்தில் ஒரு ஆள் இருந்துட்டு, என்ன இதை எடுத்து நீ உடனே வீட்டுக்கு அனுப்ப போறியா அப்படின்னு சொல்லி கேட்டு என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தார். ஸோ வீடியோ எடுக்கவே விடலை. ஸோ இப்போ நான் அப்புறம் நம்ம அந்த கடைக்கான ஓனர் என்கிட்ட கேட்டார், உனக்கு பூரிக்கு என்ன கொடுக்கணும், உருளைக்கிழங்கு குருமா வேணுமா இல்லைன்னா கொண்டக்கடலை வேணுமா அப்படின்னு கேட்டார். நான் கொண்டக்கடலையே கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஞாயிற்றுக்களையும் தவறாமல் நான் போயிடுவேன். இவர் தான் என்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தார். ஸோ இப்போ நான் 5 பூரி வாங்கிட்டேன். 5 பூரிக்கு எனக்கு இந்த வெங்காயம், அப்புறம் கொண்டக்கடலை குருமா கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த வானம் இல்லாத வெளியில் நான் எப்பவும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் அட்டன் பண்ணி இந்த சாப்பாட்டை ருசிச்சிருவேன். ஸோ இதுக்கு நம்ம கடவுளுக்கும் நன்றி செலுத்துவோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.